உங்கள் ஆதார் கார்டோட டிஎன்இபி அக்கௌண்ட்டை எப்படி லிங்க் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஎன்இபி வெப்சைட்டுக்குள்ளே போய்க்குங்க. டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட், எஸ். அடுத்து டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னாக்க இண்டிவிஜுவலாக லாகின் கேட்கும். நீங்கள் அதுக்கு தனியாக நீங்கள் சைன்அப்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே நீங்கள் போக முடியும். ஆல்ரெடி நான் சைன்அப் பண்ணதுனால நான் இப்போ ஈஸியாக உள்ளே போகிறேன். ஓகேங்களா? நான் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த கார்னரில் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு கார்னரில், அதுதான் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கு. அது நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இது மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் போனோன்னே உங்களுடைய இபி நம்பர் அதை போடுங்க. அடுத்து இபியில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் அதை போட்டுருங்க. போட்டு அந்த கேப்ஷாவை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க, என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்க வெயிட் பண்ணுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதில் காட்டுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அதை பண்ணுறதுக்குனாக்க அந்த டெனன்ட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் தான். பண்ணாதவங்களுக்கு அந்த ஓனருங்கிறது எனபிள் ஆகிருக்கும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் நம்பர் கேட்பாங்க. நான் ஒரு சும்மா ரேண்டமாக ஒரு நம்பர் போட்டிருக்கேன், ஆனால் ஆதார் நம்பர் இல்லை இது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் சென்ட் ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும். ஓகே, அந்த ஓடிபியை நீங்கள் அதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்க உடனே ஆக்டிவேஷன் ஆகிடும். நன்றி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.